ஹாய் நந்தி ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஓகேப்பா, காமன் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025 இந்த வருஷம் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரீவியஸ் இயர் நடந்தது. ஸோ உங்களுக்கு 9th பொறுத்தவரை உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் ஓரளவுக்கு அதிகமாகவே கேட்பாங்க. சரியா? 9th 8th பொறுத்தவரை எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பப்ளிக் கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் தெரியுமா, வொக்காபுலரி பார்ட்டு, சினானிம்ஸ், ஃபஸ்ட்டு 14 1 மார்க், அதாவது 10th பேட்டர்ன் தான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சருக்கே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு 10th நம்ம பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, நம்ம சேனலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டுட்ருக்கோம் 10th 11th 12th. ஸோ உங்களுக்கு 9th நான் மேக்ஸுக்கு சாப்டர் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிடுறேன். மேக்ஸுக்கு கவலைப்படாதீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டினை தவிர்த்து என்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதற்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அப்கமிங்கில் நீங்கள் 10th வர போகிறீங்க இல்லையா, உங்களுக்கும் சேம் பேட்டர்ன் தான். ஸோ மறக்காமல் இதில் உள்ள ஆன்சர் கீ, கிராமர் பார்ட்டாக இருக்கட்டும், எனக்கு முதல்ல வொக்காபுலரி பார்ட் இந்த ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இதற்கான பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் நடந்தது, அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் லிங்க் இருக்குல்ல, அதற்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். மறக்காமல் வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.